நடிகையும் சமூக செயற்பாட்டாளருமான வினோதினி மக்கள் நீதி மய்யம் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மையத்திலிருந்து மிகுந்த வருத்தத்துடன் வெளியேறுகிறேன். அரசியல் பெரிய கடல். அதில் முத்தெடுத்து மக்களுக்கு சேர்க்க தனிப்பட்ட நபரால் ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் செய்ய தேவை. எண்ணம், சிந்தனை, செயல், பணம். என்னிடம் எண்ணமும் சிந்தனையும் மட்டுமே உள்ளது என்பதை காலம் புரிய வைத்திருக்கிறது. கடந்த 1.5 ஆண்டுகளாக என் செயலும் பணமும் எனது சொந்த வாழ்க்கை தரத்தை ஓரளவு முன்னேற்றுவதற்கும் நான் மேற்கொண்டுள்ள தெரு விலங்குகளின் வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவதற்குமே சென்றிருக்கிறது. ஹிந்தியில் ஒரு வார்த்தை இருக்கிறது, அதை நான் சொல்லி பல பேரை திட்டியிருக்கிறேன். காம்சோர் என்பதுதான் அந்த வார்த்தை. ஆங்கிலத்தில் சொன்னால் ஸ்லோகர் கடமைகளை தட்டி கழிக்கும் சோம்பேறி. மையத்தில் நான் செய்தது காம்சோர். இதை ஒத்துக்கொள்வதில் தவறில்லை என்றும் இந்த உண்மையை வெளிப்படுத்துவதன் மூலம் எனக்கு மிகப்பெரிய சுதந்திரம் கிடைக்கிறது என்றும் நம்புகிறேன். பலர் இங்கு காட்சி நடக்கிறதா என்றெல்லாம் கேட்பார்கள். எப்பொழுதும் நான் சொல்வது, கட்சிக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று சிந்தியுங்கள். ஒரு துளி கூட பெருவெள்ளம் ஆகும். அச்சிறு துளியை கூட நான் என் பல அலுவலகங்களுக்கு நடுவில் தான் செய்திருக்கிறேன். முழுமையாக அல்ல. முழுநேர அரசியல் செய்யாமல், அவ்வரசியலிலிருந்து பொருள் ஈட்டாமல் இருக்க, மக்கள் பணத்தை சுரண்டாமல் இருக்க சொந்தமாக பெரிய வணிக அல்லது பொருளாதார பின்புலம் தேவை. அது என்னிடம் இல்லை. கட்சி எடுத்த பல நிலைப்பாடுகளை கேள்வி கேட்டிருக்கிறேன். பெருந்தன்மையோடு எனக்கு புரிய வைத்திருக்கின்றனர். யாருக்கும் கிடைக்காத அரிய வாய்ப்புகள் எனக்கு கிடைத்திருக்கின்றன. தலைவரோடு நேரடியாக உரையாட, கேள்வி கேட்க, பற்பல நிகழ்ச்சிகளை துவங்க, பற்பல செயல்பாடுகளை முன்னெடுக்க. ஆனால் அவற்றையெல்லாம் நான் முழுமையாக பயன்படுத்தி கொள்ளவில்லை என்பதுதான் உண்மை. கமலஹாசன் போன்ற மகத்தான தலைவனை தவற விட்டது தமிழ்நாடு மட்டுமல்ல, வினோதினியும் தான். தொடர்ந்து என் எண்ணமும் சிந்தனையும் தமிழ்நாட்டு அரசியலை மையப்படுத்தியே இருக்கும். ஏனெனில் நான் பிறந்த இம்மண்ணுக்கு, என் மக்களுக்கு என்னால் ஆன சிறு மாற்றத்தையாவது, குறைந்தபட்ச சிந்தனையிலாவது இப்பிறவியில் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் என் நோக்கம். 65 வயதிற்கு மேலும் தனது முத்திரப்பையை கையில் ஏந்தி பகுத்தறிவு புகட்டிய அந்த தாத்தனை போல் இன்றும் எங்களை மையத்தில் கொடிநட்டு, போஸ்டர் அடித்து, உறுப்பினரை சேர்த்து, ஒவ்வொரு தேர்தலின் போதும் அயராது களத்தில் இறங்கி வேலை செய்யும் தொண்டனை போல், மக்கள் பிரச்சனை என்றால் களத்தில் குதிக்கும் ஒவ்வொரு கட்சியின் நிர்வாகி போல் நானும் என் கணக்கை தொடக்கும் பொழுதுதான் அது அரசியல் அல்லாது அறச்செயலாக மாறும். அதுவரை சிந்தனையில் மட்டுமே. அச்சிந்தனையை மெருகேற்றிய கமல்ஹாசனுக்கு, அவர் பின் நின்று நிற்கும் அனைவருக்கும் நன்றிகளும் அன்பும். தொடர்ந்து பயணிப்போம் சமரசமற்ற நடுநிலையிலிருந்தபடியே என்று பதிவிட்டுள்ளார்.